மகப்பேறு மருத்துவத்திலையும் பெண் நோயியல்லையும் டேவிட் பெரி ஹார்ட்டோடைய மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னன்றத பார்க்கலாம். டேவிட் பெரி ஹார்ட் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பெண் நோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் 1851 அக்டோபர் 12 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் பிறந்தாங்க. இவர் 1877ஆம் ஆண்டு அந்த எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டியில் இவர் மேற்கொண்டு அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் டாக்டர் ஆஃப் மெடிசன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது மகப்பேறு மருத்துவத்திலையும் பெண் நோயியல்லையும் எம்டி டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ஃபீமேல் பெல்விக் ஃப்ளோர், அதாவது பெண்களினுடைய இடுப்பு தசை பகுதி பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதை இவர் ஃப்ரோசன் செக்ஷன் முறையை பின்பற்றி செஞ்சாங்க. அதாவது இறந்த உடல்களை உறைய வச்சு துண்டு துண்டாக வெட்டி நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய முறை தான் ஃப்ரோசன் செக்ஷன் மெத்தட் அப்படின்றது. அந்த முறையை தான் இவர் பின்பற்றி பெண்களினுடைய இடுப்பு தசை பகுதியை ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பிரசவத்தின் போது குழந்தை வெளியே வருதுன்னா அப்போ அந்த இடுப்பு தசை பகுதி எப்படி விரிவடையுது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களினுடைய அந்த இடுப்பு தசை பகுதியினுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்குது, அது எப்படி பிஹேவ் பண்ணுது, குழந்தை வெளியேறினதுக்கு அப்புறமா அது எப்படி மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகுது, அது பற்றிலாம் இவர் ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆராய்ச்சி செஞ்சது மட்டும் இல்லாமல் 1880ஆம் ஆண்டு இவருடைய ஆராய்ச்சியை த சர்ஜிக்கல் அனாட்டமி ஆஃப் த ஃபீமேல் பெல்விக் ஃப்ளோர் அப்படிங்கிற டைட்டிலில் இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ், அதாவது ஆய்வு கட்டுரையாக இவர் சமர்ப்பித்தாங்க. உடனடியாக இவருடைய ஆய்வை பாராட்டி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து இவருக்கு கோல்டு மெடல் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் சர்ஜிக்கல் ஃபெல்லோஷிப்பும் வழங்கப்பட்டது. கூடுதலாக அதே 1880ஆம் ஆண்டு டேவிட் பெரி ஹார்ட்டுக்கு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியும் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா டேவிட் பெரி ஹார்ட் மகப்பேறு மருத்துவத்திலையும் பெண் நோயியல்லையும் பயிற்சியும் பெற்றாங்க. அதை தொடர்ந்து மேற்கொண்டு பல ஆராய்ச்சிகளை இவர் செஞ்சு வந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோர், பெண்களினுடைய இடுப்பு தசை பகுதி, அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றியும் அதனுடைய நடத்தை பற்றியும் இவர் அந்த ஃப்ரோசன் செக்ஷன் முறையை பின்பற்றி தான் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவர் பியோர் பெரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பியோர் பெரியம் அப்படின்னா இப்போ பெண்கள் பிரசவத்துக்கு உள்ளாகிறாங்க, இப்போ குழந்தை வெளியே வந்துருச்சு, இப்போ பிரசவம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா அந்த பெண்களினுடைய உடல் அது எப்படி மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகும், அதுதான் பியோர் பெரியம் அப்படின்றது. ஸோ அது பற்றியும் இவர் ஆராய்ச்சி செஞ்சாங்க இந்த ஃப்ரோசன் செக்ஷனை பயன்படுத்தி. கூடுதலாக இந்த குழந்தைகள், அதுவும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபீட்டஸ் கரு, அதனுடைய உடற்கூறியல் பண்புகள் எல்லாம் எப்படி இருக்கு, அதாவது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அந்த ஃபீட்டஸ்ல எப்படிலாம் இந்த உடல் உறுப்புகள் தசைகள் எல்லாம் உருவாகுது, அதை பற்றியெல்லாம் கூட இவர் ஃப்ரோசன் செக்ஷன் முறையை பின்பற்றி செஞ்சு வந்தாங்க. அது எப்படின்னா சில நேரங்களில் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போதே இறந்து போயிடுவாங்க. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருவும் சிதைவடைஞ்சிரும். அதனால் அந்த கருவை போஸ்ட்மார்ட்டத்தின் போது வெளியெடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணால் 3 மாத கரு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு அந்த கர்ப்பிணி பெண் 3 மாதம் முழுகாமல் இருக்கும்போது இறந்து போயிருந்தா அப்போ அந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபீட்டஸ் அதனுடைய வளர்ச்சியும் 3 மாதம் இருக்கும். அப்போ அந்த 3 மாத அந்த கரு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுவே ஒரு 5 மாதம் கர்ப்பிணி இறந்து போனாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய கர்ப்பப்பையில் அந்த 5 மாத கரு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எப்போ இறந்து போனாங்க, அது எத்தனை மாத அல்லது எத்தனை வார கரு, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே நுணுக்கமாக இவர் ஃப்ரோசன் செக்ஷன் முறையை பின்பற்றி தான் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவர் எக்டாபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் ஃப்ரோசன் செக்ஷன் முறையை பின்பற்றி ஆராய்ச்சி செஞ்சாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில நேரங்களில் பெண்களினுடைய யூட்டரஸ் அப்படின்ற கருப்பை அதில் குழந்தைகள் வளராமல் அந்த கருப்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபலோப்பியன் டியூப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வளர ஆரம்பிக்கும் சில நேரம் தவறுதலாக. அப்படி வளருது அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த கருவுக்கு தேவையான ஊட்டச்சத்துலாம் அங்கே கிடைக்காது. இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகரித்தா கூட அந்த ஃபலோப்பியன் டியூபே வெடிச்சிரும். அப்படி வெடிச்சதுன்னா பெண்களுக்குள்ளேயே ரத்தப்போக்கு ஏற்பட்டு பெண்கள் இறந்து போயிடுவாங்க. இந்த நிலையையும் இவர்
ஃப்ரோசன் செக்ஷன் மெத்தடை பின்பற்றி தான் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதாவது இப்போ சில பெண்கள் இந்த எக்டாபிக் ப்ரெக்னன்சினால் இறந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய உடலெல்லாம் அந்த உடலெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ அந்த முறையை இவர் வந்து பின்பற்றினாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ஹியூ ஃப்ரீலண்ட் பார்பர் அப்படின்ற ஒரு பெண் நோயியல் நிபுணர், அவரும் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் தான். அவர் கூட இணைஞ்சு 1882ஆம் ஆண்டு இவர் வந்து மேனுவல் ஆஃப் கைனகாலஜி அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகமாக மாறினது. எந்த அளவுக்குன்னா அந்த புத்தகமானது மெனி யூரோப்பியன் லாங்குவேஜஸில் மொழிமாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக இந்த பிரெஞ்சு, ஜெர்மன், அதே மாதிரி ஸ்வீடிஷ், இது போன்ற மொழிகள் எல்லாம் அந்த புத்தகமானது மொழிமாற்றம் பண்ணப்பட்டது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு புத்தகமாக அது இருந்தது. அதில் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் என்ன, அப்படி அந்த நோய்கள் இருக்கா அப்படின்றத எப்படி கண்டறியணும், கண்டறிஞ்ச பிறகு அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அது பற்றிலாம் அந்த புத்தகத்தில் ரொம்ப டீட்டெயிலாக இவர் வந்து எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1884 இந்த காலகட்டத்தில் அட்லஸ் ஆஃப் த பெல்விக் ஃப்ளோர் அனாட்டமி அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு புத்தகத்தை இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க, டேவிட் பெரி ஹார்ட். அந்த புத்தகத்தில் வந்து பெண்களினுடைய இடுப்பு தசைப்பகுதி எப்படி அமைஞ்சிருக்கு, அது எப்படி பிரசவத்தின் போது செயல்படும், அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது எப்படி அதனுடைய தோற்றம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எழுதி படமாகவும் வரைஞ்சி அந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தாங்க. இதனாலே இதுவும் வந்து ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸலான புக்காக மாறினது. அதுக்கப்புறமா நிறைய பேர் செய்ய தயங்கக்கூடிய பல அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக டேவிட் பெரி ஹார்ட் வந்து பண்ணாங்க. அதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா இந்த ரப்சர் டியூபல் ஜெஸ்டேஷன் அப்படின்றது. இதுதான் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்டாபிக் ப்ரெக்னன்சி, சில நேரங்களில் கருப்பைக்குள்ளே கரு வளராமல் ஃபலோப்பியன் டியூப் போன்ற இடங்களில் கரு வளர்றது. ஸோ அப்படி வளரும்போது அறுவை சிகிச்சை பண்ணணும் அல்லது மருந்துகளை கொடுத்து அந்த கருவை கலைச்சிடணும். அப்போ தான் பெண்களை காப்பாற்ற முடியும். சில நேரங்களில் அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலை இருக்கும். அதாவது ஃபலோப்பியன் டியூப் இருக்கிற இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கருவை அழிக்கணும். அப்போ தான் பெண்களை காப்பாற்ற முடியும். ஸோ அந்த அறுவை சிகிச்சையை டேவிட் பெரி ஹார்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. ஸ்காட்லாண்ட்லேயே இந்த ரப்சர் டியூபல் ஜெஸ்டேஷனுக்கு உண்டான சிசேரியன் செக்ஷன் பண்ண முதல் மகப்பேறு மருத்துவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் டேவிட் பெரி ஹார்ட் கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. அதுதான் வந்து அட்வான்ஸ்டு பிராட் லெகமெண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்றது. இது என்னன்னா, பிராட் லெகமெண்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது வந்து பெண்களினுடைய கருப்பையை ஸ்ட்ராங்காக தாங்கக்கூடிய ஒரு தசை சவ்வு பகுதி. ஸோ அந்த இடத்துல சில நேரங்களில் கரு வந்து போய் வளரும். ஸோ அப்போவும் இதே மாதிரி பிரச்சனை தான் ஏற்படும். அப்போ அதையும் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து சரி செய்யணும். ஸோ அந்த அறுவை சிகிச்சையுமே டேவிட் பெரி ஹார்ட் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே இவரும் அலெக்சாண்டர் ஹியூ ஃப்ரீலண்ட் பார்பரும் எழுதி வெளியிட்டிருந்த மேனுவல் ஆஃப் கைனகாலஜி, அதனுடைய 2வது வால்யூமை 1891ஆம் ஆண்டு டேவிட் பெரி ஹார்ட் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அது பல பதிப்புகளை எட்டியது. அதுக்கப்புறம் டேவிட் பெரி ஹார்ட் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. ஒரு பிரசவத்தின் போது அந்த பெண்களை எப்படி பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் பிரசவத்தின் போது எப்படி குழந்தையை வெளியெடுக்கணும், என்னென்ன உதவிகள் எல்லாம் பெண்களுக்கு செய்யணும், அதை பற்றிலாம் ஒரு வழிகாட்டுதலாக ஒரு புத்தகத்தை இவர் எழுதினாங்க. அதை 1912ஆம் ஆண்டு கைட் டு மிட்வைஃபரி அப்படின்ற டைட்டிலில் டேவிட் பெரி ஹார்ட் வெளியிட்டாங்க. இப்படி மகப்பேறு மருத்துவமாக இருக்கட்டும், பெண் நோய்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் இவருடைய பங்களிப்புகள் வந்து மிக முக்கியமானதாக இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1920ஆம் ஆண்டு ஜூன் 10 அன்னைக்கு இவருடைய 68 வயசில் இறந்து போனாங்க. டேவிட் பெரி ஹார்ட் இறந்து போயிட்டாலும் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி இதில் இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது ஆழப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட டேவிட் பெரி ஹார்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.